Hello everyone. இன்னைக்கு நம்ம ஒரு ஈஸியான சாக்லேட் புடிங் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த சாக்லேட் புடிங் செய்யறதுக்கு 1/4 கப் சோள மாவு எடுத்துக்கோங்க. இது கூட 1/4 கப்புக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 கப்புக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு பிஞ்ச் ஒரு சின்ன சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துருங்க. இது கூட இப்போ 2 கப்புக்கு பால் சேர்க்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக கலந்துக்கோங்க. இப்போ இதை அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடி வடிகட்டி வைக்கலாம். ஒரு வேளை எதாவது கட்டி தட்டி இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாத்தையும் எடுத்துடலாம். இப்போ நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. இதை நம்ம அடுப்பில் வச்சு கொஞ்ச நேரம் கிண்ட போகிறோம். அடுப்பை மெதுவான சூடில் வச்சுக்கோங்க. ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு கிண்டுனீங்கன்னா நல்லா திக்காகிடும். இந்த மாதிரி திக்காகிற வரைக்கும் கிண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் எடுத்துடலாம். இப்போ எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் இதை ஆறணும். ஆறும்போதும் அப்பப்போ கொஞ்சம் கிண்டிக்கோங்க, இல்லைன்னா மேலே ஒரு ஆடை மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஓரளவுக்கு ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம டெசர்ட் பவுலில் கப்பில் எதுலையா ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இதை நான் ஒரு சின்ன கப்பில் ஊற்றி வைக்க போகிறேன். இந்த புட்டிங்கை நீங்கள் அப்படியே கூட சர்வ் பண்ணலாம். கொஞ்சம் வார்மாக இருக்கும் போதும் சர்வ் பண்ணலாம். ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா ஒரு 4 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா நல்லா செட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், ஒரு ஈஸியான சிம்பிளான சாக்லேட் புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. இந்த புட்டிங்கை செய்யக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே எல்லார் வீட்லேயுமே ஈஸியாக இருக்கும். எக்ஸ்ட்ரா பால் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி புட்டிங் செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா சின்ன பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இல்லை உங்கள் வீட்டில் கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா கூட இந்த ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். சாக்லேட் மூஸ் மாதிரியே இருக்கும். மூஸ் செய்கிறதுக்கு நம்ம க்ரீம் தேவை. க்ரீம் இல்லைன்னா இந்த மாதிரி பால் வச்சு புட்டிங் செஞ்சிடலாம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய்.